நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் தினமொரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நிறைய மூலிகைகளை பற்றியும் அவற்றுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அல்லது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட உபாதைகளை குறைப்பதற்காக அவை எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரசித்தமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். நாகமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த நாகமல்லியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பொதுவாக ரொம்ப காமனாக நம்ம வறண்ட பூமிகளில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெண்மையான அழகான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். இதுலேருந்து வரக்கூடிய விதைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு நெல்மணியை போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு விதைகளை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாகமல்லியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். மிகுந்த கசப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம். தோல் நோய்களை குறைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நாகமல்லியை நேரடியாக அரைத்து அப்படியே மருந்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னு நம்மிடையே உண்டு. அதே போல் நாகமல்லியை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது என்னவோ அந்த விழுதை தோல் நோயாளிகளுக்கு அவங்க தோல் மேலே பத்து போடுவதோ அல்லது தலைமுடி கொட்டக்கூடிய இடங்களில் பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம உபயோகப்படுத்துறதோ நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தோல் நோய்களை, சர்க்கரை நோய்களை, அதே போல் பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லி இந்த நாகமல்லியை நம்ம சொல்லலாம். நாகமல்லியை எப்படி மருந்தாக பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி தான். நாகமல்லியை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு, இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அடர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய சாறு. இதை நேரடியாக காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பிட்லாம். அல்லது இந்த நாகமல்லியை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு கொட்டைப்பாக்களவு அப்படிங்கிற மாதிரி நான் கையில் வச்சுருக்கேன். இந்த விழுது காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது கூட நமக்கு உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த நாகமல்லி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் வளரக்கூடிய ரொம்ப காமனாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். எப்படி இதை சாப்பிடுவது அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 மில்லி அளவுக்கு சாறு இருக்குது. நான் அதில் ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த 30 மில்லி அளவுக்கு எடுக்கக்கூடிய சாறில் சிறிதளவு தேன், ஏன்னா ரொம்ப கசப்பு இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அதை சாப்பிட முடியுமான்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ தேன் எடுத்துகிட்டேன், இதை நன்றாக கலக்கிறோம். இந்த மாதிரி கலந்து எடுக்கக்கூடிய சாறு நல்ல ஒரு சுகந்த வாடை இருக்கிறது கூட நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி கலந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுக்கும்போது உடலில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நாகமல்லியுடைய மருத்துவ குணங்களை பற்றி விரிவாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை நோயை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உணவு முறைகளில் கட்டுப்பாடு, உடற்பயிற்சிகளில் நல்ல முன்னேற்றம், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் செய்த பிறகு கூட சில நேரங்களில் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். கட்டுப்படாமல் சர்க்கரை நோய் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லப்பட்டாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்களில் இருக்கக்கூடிய ஒரு முறையற்ற தன்மை சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருப்பதற்கும் மற்றும் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் நம்மை பாதிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய ஆயுர்வேத மருத்துவ முறை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இவை இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய ஆராய்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கும் போது அதில் குறிப்பாக அவர்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் சர்க்கரையை குறைப்பதற்கான மருந்துகள் அல்ல, சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை குறைப்பதற்கான மருந்துகள் தான். அந்த வகையில் பார்க்கும்போது நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு அல்லது நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய விழுது சர்க்கரை நோயை மட்டுமல்ல, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளையும் குறைக்கின்ற ஒரு முக்கிய பொருளாக இருக்கிறத பார்க்குறோம். தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனத்தில் ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவு, அதாவது எலிகளை வைத்து செய்யக்கூடிய அனிமல் ட்ரையல்னு சொல்லுவோம்,
அந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை எலிகளுக்கு கொடுத்து பார்க்கும்போது அந்த எலிகளுடைய உடலில் 2 முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டதை பார்க்குறாங்க. ஒன்று, சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குறிப்பாக டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு கணிசமான முன்னேற்றமும், அதே போல் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய கண்களில் ஏற்படுகின்ற நரம்புகளுடைய அழற்சியில் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டதை கவனித்தாங்க. இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய 3 மூலக்கூறுகள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் இன்னும் நிறைய நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் இல்லாமலுடைய நம்மளுடைய சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு சர்க்கரை நோயை மட்டுமல்ல, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பாதங்களில் ஏற்படுகின்ற கடுமையான எரிச்சல், அதே போல் பாதங்களில் ஏற்படுகின்ற ஒரு மரத்து போகின்ற தன்மை, நம்னஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க உதவுகிறதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சர்க்கரை நோய்க்கு எந்த விதமான மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருப்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைச்சாறு ஒரு 30 மில்லி உணவுக்கு முன்பும், அல்லது நாகமல்லியிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த விழுது ஒரு கொட்டைப்பாக்களவு உணவுக்கு முன்பு காலை இரவு அப்படின்னு சாப்பிடும்போது சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளிலிருந்து நிச்சயமாக நாம் தப்பித்து கொள்ளலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு தோல் நோய்கள் நம்ம சொல்கிறோம். தோல் நோய்கள் இன்றைக்கு நிறைய பேர் வைத்து நிறைய வகையான தோல் நோய்கள் ஏற்படுறதை பார்க்குறோம். கால்களில் ஏற்படுகின்ற தோல் நோய், கடுமையான அரிப்பை உண்டாக்கக்கூடிய தோல் நோய், செதிலாக தோல் உரிகின்ற தோல் நோய், தோல் அதிகமாக உரிந்து பாதங்களில் வெடிப்பு ஏற்படுத்துகின்ற தோல் நோய், அரிப்பு ஏற்பட்ட பிறகு அந்த இடங்களில் கடுமையான தண்ணீர் வடியக்கூடிய தோல் நோய், ரத்தம் வருகின்ற வரை சொரிந்து கொண்டே இருக்க வேண்டிய தோல் நோயின்னு நிறைய வகையான தோல் நோய்கள் நமக்கு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தோல் நோய்களை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும், இந்த தோல் நோய்களை எவ்வாறு மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விழுதை தோல் நோய்கள் ஏற்படக்கூடிய இடங்களில் ஒரு 10 போல போடும்போதே மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விதவிதமான தோல் நோய்களுக்கான மருந்துகள், விதவிதமான தோல் நோய்களுக்கான வெளிப்புற பூச்சிகள்னு போட்டே ஓய்ந்து போய் இருக்கவங்கள நிறைய பேர் என்னை பார்க்க வருவதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடலில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறவர்கள் நிறைய பேரையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ இயற்கையான முறையில் எப்படி இந்த தோல் நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் தீர்வளிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து இந்த நாகமல்லின்னு சொல்லலாம். நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய விழுதை நன்றாக மைய அம்மியில் வைத்து அரைத்து தோல் நோய்கள் அல்லது அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பூசி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து கால் கழுவணும். தொடர்ந்து இதை ஒரு மண்டலம் அப்படின்னு செய்யும்போது உடலில் ஏற்படுகின்ற அந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள் படிப்படியாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காணாக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது இந்த குறிப்பிட்ட மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முன்வேநீர் காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா உடலில் சிறுன்னு ஊறுற மாதிரி இருக்கும். என்னடா ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அரிப்பை ஏற்படுத்திட்டோம்னா கோடு போட்டது மேலே கண்டாக வீங்கிறத பார்க்க முடியும். ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த இடங்களில் அந்த அரிப்பு ஏற்பட்டதற்கான அறிகுறிகளே இல்லாமல் இருக்கும். மாலை நேரங்களில் இருக்கும், இரவு தூக்கத்தில் இருக்கும், சில நேரங்களில் இரவு முழுவதும் அந்த அரிப்பு மிக கடுமையாக மாறி காலை நேரங்களில் தான் அந்த அரிப்பு குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறைக்கின்ற நல்லது செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த நாகமல்லின்னு சொல்லலாம். நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை இரவு உணவுக்கு முன்பு, அதே போல் நாகமல்லியை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது அரிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள் எல்லாம் பூசி குளிப்பது அப்படின்னு 2 விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தாலே காணாக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்களில் இந்த அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது அதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆன்டி ஹிஸ்டமின் சம்பந்தப்பட்ட மருந்துகளாகவோ அலர்ஜியை குறைக்கக்கூடிய மருந்துகளாகவோ இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இந்த மருந்துகள் இல்லை என்றால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடம்பில் அரிப்புகள் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ உடலை சுத்தப்படுத்தி அரிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை குறைத்து இயற்கையான முறையிலேயே உடலை உரமாக்குகின்ற மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த நாகமல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை அல்லது அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு 30 மில்லி அளவுக்கு
அல்லது நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய விழுது ஒரு கொட்டைப்பாக்களவு அல்லது நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய விழுதை உடலில் அரிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் பூசி அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு செயல். இதை தொடர்ந்து செய்யும்போது படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய அந்த அர்டிகேரியாவை ஏற்படுத்தக்கூடிய இம்யூனோகுளோபின் சம்பந்தப்பட்ட காரணிகள் படிப்படியாக குறைந்து உடலில் அரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு வறண்ட சருமம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியும். குளிர்காலம் ஏற்பட்டாலே தோலெல்லாம் வறண்டு போய் எருமை தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான வறட்சி இருக்கிறத பார்க்க முடியும். எவ்வளவுதான் மாய்ஸ்சரைசர்ஸை லிட்டர் கணக்கில் எடுத்து உடம்புல பூசினாலும் அடுத்த 5 நிமிடம் 10 நிமிடம் உடனே அந்த தோல் வறண்டு போய் ஒரு மாதிரி வறண்டு இழுக்க வலிக்க அரிப்பு ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். இயற்கையான முறையில் இந்த வறண்ட தோலை எவ்வாறு குறைக்க முடியும் அல்லது குணமாக்க முடியும் பார்க்கும்போது அதற்கு இந்த நாகமல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்து. நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு உட்புறமாக சாப்பிடுவதற்கும் நாகமல்லியிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய விழுது எங்கெல்லாம் இந்த வறண்ட தோல் இருக்கிறதோ அல்லது உடல் முழுவதும் இருக்கிறது அப்படின்னா உடல் முழுவதும் பூசி குளிக்கின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே வறண்ட தோல் மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாதவர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை கடினப்படுகின்ற ரொம்ப பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுகு தான். காலை எழுந்த உடனேயே விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஷாம்புக்களை கூட பூசி குளிக்கின்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது. என்ன கொஞ்சோண்டு ஷாம்பு போட்டு குளிக்கிறோம், இதில் என்ன பாதிப்பு வந்துரும்னு நினைக்கிறோம். ஆனால் தலைமுடி இல்லாமல் போவதும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் மூச்சுக்குழல் சம்பந்தப்பட்ட ஒவ்வாமைக்கும் இந்த ஷாம்புக்குள் இருக்கக்கூடிய சில கனிமங்கள் குறிப்பாக செலினியம் சம்பந்தப்பட்ட கனிமங்கள் ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயற்கையான முறையில் இந்த பொடுகை எவ்வாறு குணப்படுத்தி கொள்வது அப்படின்னு வரும்போது இந்த பொடுகை நீக்குகின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாகமல்லின்னு சொல்லலாம். நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விழுதை வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ தலை முழுவதும் பூசி அரை மணி நேரம் ஊற வைத்து வெந்நீரில் குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து பாருங்க. ஒரு 2 மாத காலத்திலேயே இந்த பொடுகு எங்கே போனது அப்படின்னு தெரியாத அளவுக்கு மறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். பொடுகுக்காக தினசரி தலை குளிக்கின்ற பழக்கம் இருப்பவர்களாக இருந்தாலும் தலை அரிக்கும் போது வெண்மை நிறமாக உதிரக்கூடிய அளவு பொடுகு இருக்கிறது அப்படின்னு கவலைப்படுபவர்களாக இருந்தாலும் வெறும் நாகமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விழுதை தலை முழுவதும் தடவி குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிகப்பெரிய அளவில் அவை மறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும். அனுசுயா அப்படிங்கிறவங்க 60 வயதானவங்க பூனா மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க. நீண்ட வருடங்களாக வெட்டிலிகோன்னு சொல்லக்கூடிய வெண்குஷ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்குமா, இயற்கை மருந்துகளால் இதை தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா, பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது உடலை சுத்தப்படுத்துகின்ற முறை டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு முறைகளோடு சில மூலிகை மருந்துகளை நம்ம உபயோகப்படுத்தும் போது நிச்சயமாக இந்த பிரச்சனை குணமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. நீங்கள் வீட்டிலேயே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கார்போக அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய பொருள். சுத்தி செய்யப்பட்ட இந்த கார்போக அரிசியை வாங்கி சிறிதளவு புளித்த மோரில் கலந்து உடலில் எங்கெல்லாம் இந்த வெண்புள்ளி இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். இதை குறைந்தது ஒரு 6 மாதம் தினசரி 1 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே உங்களுடைய வெண்குஷ்டம் அல்லது விட்டிலிகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாமா. நேயர்கள் தங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, எண் 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நேயர்களே, இன்றைக்கு நாகமல்லியுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் தோல் நோய்களுக்காகவும் சர்க்கரை நோய்க்காகவும் அதே போல் உடலில் ஏற்படுகின்ற காணாக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன் அரிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு தெரியாமல் நமக்கு ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. என்னதான் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் இதை மருந்தாகவோ அல்லது வெளிப்பூச்சாகவோ நாம் பயன்படுத்த வேண்டும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகையோடு அதோட மருத்துவ குணங்களோடு அதோடு செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டாக்டர் கே கௌதமன், BAMS, மருத்துவ இயக்குனர்,
ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை 37 வஉசி முதல் தெரு கோடம்பாக்கம் சென்னை 24. ஃபோன் நம்பர் 04446094900.